moral of the story is கடவுள் நம்மள லவ் பண்ணாரு. ஸோ நம்ம அவரோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணி நம்ம மறுபடியும் லவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ண உடனே என்ன சொல்றது, அவருடைய ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ண உடனே ஹோலி ஸ்பிரிட் வராங்க. ஸோ என்கேஜ் ஆகுது. ஸோ நம்ம கமிட் ஆகிட்டோம், நானும் கடவுளும் கமிட் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து நமக்குள்ள வேலை செய்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை இன்னும் பரிசுத்தமாக்கிட்டு இருக்காரு. கடவுள் வந்து அந்த அங்க வந்து நம்ம நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஒரு இடத்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் கடவுள் வர போறாரு அண்ட் நம்மள வந்து நிச்சயமா கூட்டிட்டு போக போறாரு. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட். நம்ம வந்து பிரைட் க்ரூம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஸோ ரெடி ஆகிறது, ரெடி ஆகிறதுனா ஹோலி ஆயிட்டே இருக்கிறது. ஓகே, பரிசுத்தம் ஆயிட்டே இருக்கிறது தான் ரெடினஸ். அவர் வருவார், எப்போ வருவாருன்னு தெரியாது. இப்போ கூட வரல. ஓகே, எப்போ வருவாருன்னு தெரியாது. ஆனால் வந்தா என்ன கூட்டிட்டு போகுவாரு. ஓகே, என்னை கூட்டிட்டு போக மறுபடியும் வருவாரு. ஸோ அந்த பரிசுத்தத்தோட அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட பிள்ளாயி நம்ம ரெடியா இருக்கணும், எப்போ வந்தாலும் கூட்டிட்டு போற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் கடவுள் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு வெட்டிங் நடக்க போகுது. ஸோ வி வில் பி ஹாப்பி. அப்புறம் கடவுள் நமக்கு சொன்னல மேரேஜ் பண்றப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்கன்னு, நான் நல்லா பார்த்துப்பேன், ஒவ்வொரு இதுலேயும் இருக்கிறேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் வீட்டு விலக மாட்டேன், அப்படி இப்படிங்களா. ஸோ நமக்கு இருக்கிற ப்ராமிஸ் என்னன்னா இன்டர்னல் லைஃப் வித் ஹிம். அங்கே சாரோ இருக்காது, கஷ்டம் இருக்காது, எந்த கஷ்டம்ன்ற பேச்சுக்கே அங்கே இடம் இருக்காது. ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் யுவர் லவ் மேரேஜ்? ஸோ லவ் பண்ணுங்க, மேரேஜ்க்கு ரெடி ஆகுங்க. கடவுள் நிச்சயமா வந்து நம்மள கல்யாணம் பண்ணிக்குவார். ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோவோட எண்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர் யூ ரெடி அதையும் சொல்லுங்க. ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேள்வி கேளுங்க. ஸோ இதுதான். ஸோ பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, எப்படி வந்து ஹோலியாக இருக்கிறது, எப்படி ஹோலினஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.